எல்லாத்துக்கும் பிளவுஸ் தச்சு வச்சிருக்கு. சின்னதா ஒரு சிம்பிளான புடவை எடுத்தாலும் அது பிளவுஸ் தச்சு வச்சிரும். இதெல்லாம் பீரோ டூரா? சீத்து எப்படி இருக்கா பாருங்க அப்போ. திவ்யா பாரு. சண்டை போட்டுப்பீங்க பாருங்க. ஐயோ பொறுமையா பக்கத்துல உள்ளவங்களாம் வந்துட போறாங்க. நான் சீத்து உனக்கு தாண்டி கொடுத்து வச்ச வாழ்க்கை. திடீர்னு பார்த்தா அம்மா வீட்டில் இருக்க, திடீர்னு பார்த்தா தங்கச்சி வீட்டில் இருக்க. கொடுத்து வச்ச வாழ்க்கைன்னா நான் சொல்லணும், அதை எனக்கு தான் கொடுத்து வச்ச வாழ்க்கைன்னு நானே சொல்லிக்கணும். ஏன்னா கூட்டிட்டு வர ஆள் அந்த மாதிரி. இங்கே போகணும் அப்படின்னு சொன்னா நீ கூட்டிட்டு வர்றதுனால தான் வரேன், இல்லைன்னா வர முடியுமா? ஹேமே ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கோம். இவங்க 2 பேருக்கும் வீட்டிலே ரசம் வச்சு முட்டை வேக வச்சு கொடுத்துட்டேன். எனக்கு நிவி வச்சுட்டு சாப்பிட்றதுக்கே டைம் இல்லையா, சரி தங்கச்சி வீட்டுக்கு தானே போகிறோம், அங்கே போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா தக்காளி சோறு. எனக்கு பிடிச்ச தக்காளி சோறு ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதை வந்து அவர் சாப்பிட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தா. எனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தா அதை தான் சாப்பிட போகிறேன். இதெல்லாம் டீயா? ஏய் மசாலா பால் வாங்கினடி எனக்கு. மசாலா? நான் டீ நினச்சேன். கொழுக்கட்டை வேணும். போலி. இது என்னது? சுழியம். சுசியம். சுழியமா இது? ஆமாம். அதுக்கு ரொம்ப பிடிக்கும் சுழியம்னா. கசுலாக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது சுழியம். அது மேலே இருக்கிற வெள்ளை இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப பிடிக்கும். இது வந்துட்டு பணியாரம். பணியாரமா? இது வந்து என்ன போலியா? போலி. அவ்வளோதான். வாங்க அப்படியே போய் சாப்பிடுவோம். ஐயே வெறும் குப்பையாக இருக்கே. மசாலா பால் அப்புறமா நான் சாப்பிட்டுட்டு உனக்கு எடுத்து வைக்கிறேன். நாங்கள் அன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டோம்ல, அந்த கடையில் வாங்கினோம். எங்கே போடுறா இதா? ஐயோ. அதான் சொல்லியிருக்காரு தக்காளி சாதம் சூப்பரா இருக்குன்னு. நல்லாக்கா? நீ சாப்பிடு, நீ சாப்பிடு. இங்க வா, இங்க வா. அப்பாக்கும் எனக்கு ஆசைக்கார பயப்படடா அவன். சுடி சூப்பரா இருக்குல? செமையா இருக்கு. செமையா இருக்குல? சூப்பரா இருக்கும். அந்த சுடியும் வீட்ல சுடுறதோட இது நல்லா இருக்கு. இது வச்சாம்பர் ஆப்பு. வீட்ல சுடுறதோட நல்லா இருக்கு. அப்ப அந்த கடையில ஆர்டர் போடலாம். உண்மையா சூப்பரா இருக்கு. சுளிய மட்டும் அடிக்கடி சுடக்கூடாதான். ஏன்? கடையில தான் வாங்கி சாப்பிடணுமா, ஏன்னா அப்பதான் டேஸ்டா இருக்குமா. நீங்களாம் சாப்பிட பார்த்தா சோறு திங்கவே எனக்கு பிடிக்கலையே. அவ்வளோ டேஸ்டா இருக்கு. ஐயோ இந்த ஐட்டத்துல எதுவுமே இனிப்பு எல்லாமே அதனால அவனுக்கு பிடிக்காது. இப்ப காரஞ்சாரமா பிரியாணி, அந்த பிரியாணி வெறியன் இவனும் அவங்க அப்பாவும் பிரியாணி வெறியன், அதெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. சிக்கன் ஒரு ஆளு பிரியாணி. ஐயோ அதை பத்தி பேசாத. வாழ்க்கையில ரால் பிரியாணி சுத்தமா எனக்கு பிடிக்காது. இதுக்கப்புறம் அந்த ரால் பிரியாணி தான் மருந்து போட்டு கடல்ல என்ன இருக்குல்ல அந்த ரால் கிடையாது, முட்டை வளர்க்குறாங்க ரால் குட்டையில. ஆமா அந்த ரால். நானும் எவ்வளவோ அந்த கிரேவியோட சேர்த்து வதக்கி வதக்கி என்னால முடியல, அந்த அளவுக்கு பண்ணியும் ஆனா ஸ்மெல் டக்குனோட தான் இருந்துச்சு. கசார் ரால்னு சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப நாள் ஒரு மாசம் கழிச்சு போட்டு இருந்துச்சு. அது கூட கொஞ்சம் வாடை வரும், மஞ்சத்தூள்லாம் போட்டு கலப்பினா அந்த வாடை போயிடும். அதுல கமெண்ட்ல வேற சொல்லியிருந்தாங்க மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கலரி வைக்கணும். மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கலரி தான் வச்சு நல்லா தான் கலரி வச்சிருந்தேன். ஆனா அந்த ஸ்மெல் நமக்கு ஒத்துக்கல, எனக்கு பிடிக்கல. ஏன்னா அந்த ரால் நான் பாத்துருக்கேன். என்ன சாப்பிடுற? தக்காளி சோறு நல்லா பண்ணிருக்காளா சித்தி? நல்லா இருக்கப்பா. நல்லா இருக்கா? தக்காளி சோறு நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? ஐயோ என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே, என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்க உங்களை? இந்த நீ சோறு ஏய் செமையா இருக்குடா தங்கம். இந்தாங்க உங்க சோற நீங்களும். தலையை சுத்தி ஏறி இருந்து வாங்கிக்க. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. எனக்கு என் புடவை அது இல்லாம கமெண்ட்ல வேற உங்களுக்கு நீங்க கட்டியிருக்கிற புடவைய உங்க தங்கச்சிட்ட கொடுத்துருங்க, அவங்களுக்கு கட்டிக்கிட்டோம். அவளும் சேம் சாரி, ஆனா கலர் தான் வேற. அவளும் இதே மாதிரிதான் எடுத்திருக்கா. இங்க பாருடி என்னடி பீரோ ஃபுல்லா வெறும் புடவையாவே இருக்கு. எல்லாம் வாங்கி இதுலயே பாதி வந்துட்டு ரஃப்யூஸ் புடவையெல்லாம் வந்துட்டு அம்மா பாதி கொடுத்துடுச்சு இல்ல. அடுத்து பிறந்த நாளுக்கு நீ வச்சிருக்கீங்க அதே மாதிரி கலர்ல தீபாவளிக்கு எடுத்தது அதே கலர்ல இருக்கியா? அதே கலரு சேம் கலரு. பர்த்டேவுக்கு எல்லாரும் சேம் கலர் எடுத்தோம்ல, அப்ப அது வந்து நான் எடுத்தது ரேட் அதிகம், இது வந்து கம்மி, தீபாவளி ஆஃபர்ல போல இருக்கு இல்ல. ஆனா செம்ம, அந்த கலரை விட இதுதான் செமையா இருக்கு. லைட் வெயிட்டாவும் இருக்கு. எப்படி இவ்ளோ சரி உள்ளுக்குள்ள வச்சு திணிச்சிருக்குன்னு தெரியல. எல்லாத்துக்கும் பிளவுஸ் தச்சு வச்சிருக்கு. சின்னதா ஒரு சிம்பிளான புடவை எடுத்தாலும் அது பிளவுஸ் தச்சு வச்சிரும். இதெல்லாம் பீரோ டூரா? இல்ல நீ தானே கேட்ட பிளவுஸ் எவ்வளவு வச்சிருக்குன்னு. நான் அப்படி கிடையாது, இதுக்கு இதை மாத்தி போட்டுப்பேன், அதுக்கு அதை மாத்தி போட்டுப்பேன். ஏன்னா நான் வந்து கட்டு செட்டா இருக்கிற ஆளு.
அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்க வேண்டியதான். ஆனா இதை ஒரு தடவையாச்சும் நான் வச்சு பார்க்கணும். கண்ணாடி வச்சுக்கோ. வராது பாரு சீத்து. அன்னைக்கு கட்டிட்டு வந்தால அன்னையிலேருந்து எனக்கு இதுல ஒரு கண்ணாவே இருந்துச்சு. இந்த கலரு கோல்டன் கலரு செமையா இருக்குல்ல? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, பக்கவா இருக்குல்ல? கோயில் திருவிழாவை கட்டிட்டு வந்தா, நாங்க பொங்க வச்சோம் இல்லையா, அப்ப கட்டிட்டு வந்துச்சா, அப்ப நான் பார்த்தேன் சரி ஒரு தடவையாச்சும் இந்த புடவையை கட்டி பார்க்கணும். ஏன்னா எனக்கும் எங்க அம்மாவுக்கும் பிளவுஸ் ஒன்னா செட் ஆயிடும். ஆனா இது கட்டையா இருக்கிறதுனால என் பிளவுஸ் அதுக்கு பத்தாது, அது பிளவுஸ் எனக்கு பத்தாது. ஆனா அவள்கிட்ட நல்ல நல்ல புடவை நிறைய இருக்கும். அதுதான் ஒரு வருத்தம். ஏன் வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, அவள்கிட்ட 2 பட்டு புடவை இருக்கு. அதுல ஒரு பட்டு புடவை உனக்கு தரேன்னு சொன்னாலா, அதை வாங்குறதுக்கு தான் வந்தேன். அந்த பட்டு புடவை எடுத்து வச்சு இன்னும் பார்க்கல. எங்க இருக்கு? எங்க அம்மாவும் என் தங்கச்சியும் புடவை எடுக்க போயிருந்தாங்க திருபுவனத்துக்கு. அப்ப அங்கேருந்து எடுத்துட்டு வந்த 2 புடவையில ஒரு புடவை எடுத்துட்டு போறதுக்காக தான் நான் வந்ததே மெயின். இங்க பாருங்க, இது நல்லா இருக்கு. 2 புடவைல எந்த புடவைனா கட்டிக்கோ. இதுவும் நல்லா இருக்கு. ஆனா நான் நிறைய பிங்க் கலர் கட்டிட்டு வந்தேன். இது நல்லா இருக்கா? இது நல்லா தான் இருக்குது. இது எப்படி ரெண்டுத்துல எது வேணாலும் எடுத்து பண்ணியே. நீ பாரு, இது எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குல்ல? பிறந்த நாளுக்கு வேற ஜவுளி போட்டது, தீபாவளிக்கு வேற ஜவுளி போட்டது, இதுக்கே வந்துட்டு ஹை பட்ஜெட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என் பிறந்த நாள் வேற வருது. இப்ப இன்னும் ஒரு 10 நாள் தான் 10 நாள் தான் இருக்கு. பிறந்த நாள் வேற வருது. அதுக்கும் ஏதாவது ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபங்க்ஷனுக்கு சும்மா போயிட்டு எடுத்துட்டு இருக்கானா. இதை பிறந்த நாளுக்கோ இல்லை ஃபங்க்ஷனுக்கோ எதுக்காவது உனக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் அந்த புடவை வாங்க வந்தேன். எதுனாலும் எனக்கு நல்லா தான் இருக்கும் இல்லை கஸ்லியா? சூப்பராக இருக்கும். பீரோவில் புடவைய பார்த்துட்டு இருந்தோமா, கல்யாண ஆல்பத்தை பார்த்தோன்னே திவ்யா பார்க்க ஆசையாக இருந்துச்சு. இவன் 1.5 வயசு இருக்கும்போது தானே மேரேஜ். ஆமாம், மேரேஜ் ஆல்பம். ஆமா. ஐயோ கிஞ்சிராங்கடா டேய். இரு ஒரே ஒரு குறை தான், இவங்க மட்டும்தான் இல்ல. ஆமா, அப்போ இன்னும் சிங்கப்பூர் சிங்கப்பூர் போயிருந்தான். திவ்யா காட்டு திவ்யா. ஏன்னா நம்மளுக்கு தாய் மாமா இல்லைல்ல, மாமா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு இதா இருந்துச்சு. அவங்க இல்லையே, அவங்க இருந்தா எல்லாரும் செஞ்சுருப்பாங்க. தாய் மாமாங்கிறது அது ஒரு பெரிய பந்தம். அது எங்களுக்கு இல்லாமலே என் தங்கச்சிக்கு கல்யாணம் கொரோனா டயத்துல வச்சுட்டாங்க. ஐயோ, அது கம்பெனில இருந்து வர்றதுக்கு நாங்க படாத பாடுபட்டோம். ஐயோ, சீத்து எப்படி இருக்கா பாருங்க அப்போ. திவ்யா பாரு, அசல் நிவி மாதிரியே இருக்காண்டா. எப்படி இருக்கா பாத்தியா? பொண்ணு மாப்பிள்ளை மாஸ்க் போட்டுருக்காங்க பாருங்க. யாரு சீத்து? எல்லாரும் மாஸ்கோட தான் இருக்கீங்கப்பா. ஐயோ, கொரோனா டைம்ல இங்க பாருங்க மாமா எல்லாம் கல்யாணத்தப்ப எல்லாம் மூஞ்ச காட்டவங்க பெரியங்க எல்லாம் மாஸ்கோட இருக்கிறாங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்கு தான் அலோடு, மத்தவங்க எல்லாருக்கும் மாஸ்க் தான். 1.5 வயசு ஆகுது, அப்படியே இருக்கான் அவரு. ஆனா நான் அப்ப எவ்வளவு குண்டா இருக்கேன் பாத்தியா? இந்த ஆல்பத்தை பார்க்கும்போது எல்லாரும் இங்க தான் உட்காந்துதானுங்க. ஆல்பம் அந்தர போனோன்னே எல்லாம் பிச்சுட்டு கிளம்பிட்டு. நான் 2வது தடவை பாக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்ததுமே பாத்துட்டேன். திவ்ய பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவனுமே பார்க்கவே இல்லை. சரி அவனுக்கு காமிச்சிட்டு நம்மளும் பாப்போம்னு பார்த்தா 2 ஆல்பத்து மேல ஏறி உட்காந்துக்குது. திவ்ய பாத்தீங்கன்னா 1.5 வயசு கரெக்டா. அப்ப வந்து இன்னும் சிங்கப்பூர் போயிருந்தானா, அதனால இன்னும் இல்லை. ஃபுல்லாவே அந்த வீடியோல எங்கேயுமே இருக்க மாட்டோம். இன்னும் மட்டும் மிஸ்ஸிங். அது கொஞ்சம் நிறைய இருக்கு போட்டோ. ஆனா வந்துட்டு நம்ம யாருமே காமிக்கல இப்போ இதுல. ஆமா, நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, காரைக்காலில் இருக்கிற ராயல் மந்திக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்தது காரணம் ஒரு ஆள். இன்னும் பர்த்டேலேருந்து எனக்கு மந்தி வாங்கி தரணும்னு ஒரு பையன் கேட்டுட்டே இருந்தான். அவனுக்காகவே இந்த மந்திக்கு வந்திருக்கோம். இப்போ மந்தி இன்னைக்கு நைட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலான்னு நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம். ராஜா வந்துட்டு இருக்காரு. வந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு இது மாதிரி நம்ம சாப்பிட்டதே இல்லை ஒன்றா மந்தி. இந்த மாதிரி இடத்துக்கு நான் வந்ததே புதுசு. இப்பதான் இந்த இடத்துக்கே மந்தியே நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை. ஆமா, இந்த மாதிரி ஒரு ரூமுக்குள்ள விட்டுருவாங்க, நம்ம வச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறதே இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். நாங்க மந்தி வாங்கிட்டு வந்து நிறைய இடத்துல வாங்கிட்டு வந்து சேலஞ்சு கூட பண்ணியிருக்கோம். வீட்டுல சாப்பிட்டுருக்கோம்ல. ஆமா, வீட்லயே வாங்கிட்டு போய் சாப்பிட்றதுனால அந்த இடத்துல போய் உட்காந்து சாப்பிட்டது கிடையாது. ஓ, இப்படிதான் இருக்குங்கிறதே இப்பதான் எனக்கு தெரியும். வந்தோடனே என்னடா ரூமுக்குள்ள போய் உட்காந்து சாப்பிடணுமா அப்படின்னு ஒரு ஃபீல் ஆனேன். ஆனா நல்லா இருக்கு. இதுவும் நிவி எப்படியே விட்டுடலாம், அவன் மட்டும் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ற? கட்டு மேல ஏறாம இருந்தா சரி. அப்ப புடிச்சு வச்சிருந்தோம். ஃபுல் இது ஆஃபா? ஓகே ஓகே. சண்டை போட்டுப்பீங்க பாருங்க. ஐயோ, பொறுமையா பக்கத்துல உள்ளவங்களாம் வந்துட போறாங்க. அதெல்லாம் வர மாட்டாங்க. நிவி தான் இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கான்.
ம் ம் அதான் அப்பையிலேருந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மந்திக்கு தான் போகணும் ராயல் மந்திக்கா வந்தோடனே காரை பார்த்தோன்னே வந்துட்டான் இவன் எப்படி வந்தான்னு நான் பார்க்குறேன் காரை பார்த்துட்டு தான் வந்திருக்கான் அப்படின்னு நினைச்சேன் நல்லா இருக்கா தங்கம்? நாங்கள் வந்து மந்தி சாப்பிட்டுட்டு இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால்லே தர்கா மார்க்கெட்டில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் ட்ரெஸ்ஸு ஜென்ஸுங்களுக்கா அப்படின்னு சொன்னதுனால இங்கே வந்திருக்கோம். ஹவுஸில் ஆல்ரெடி ஒரு தடவை கூட்டிகிட்டு வந்தேன், அப்போ நான் எடுக்கலை, டக்குன்னு போயிட்டேன். ஸோ இப்போ போய் பார்த்துருவோன்னு சொல்லி தான் வந்திருக்கோம். போய் பார்ப்போம். நிறையா கடைகள் இருக்குது. போன வாட்டி நாங்கள் வந்தோம், ஆனால் வீடியோ ஷூட் பண்ணல. ஆமாம், வந்துட்டு உனக்கு மட்டும் யாருக்குமே எடுக்கல, போயிட்டோம். நம்ம ஆல்ரெடி எடுத்தோம்ல அந்த கிளாத்தை கேளு. ஆல்ரெடி இது நீ போட்டிருக்கியே, இது இங்கே தானே எடுத்தது? இங்கே இல்லை, இது வந்து வேறு. இங்கே இல்லை, எனக்கு தெரியாத எடுத்தா எனக்கு தெரியாதா? இல்லை, உன்கிட்ட இருக்கிறதே பர்பிள் கலரு கிரீன் கலர் தான் டார்க் கலரு, மற்றபடி கலரு சட்டையே இல்லை. கலர் எடுங்களா, மேலே மேலே வைங்க. ப்ளூக்கு கீழே இருக்குல்ல, ப்ளூக்கு கீழே அந்த லைன்ல கீழே. அது எடுங்க. இந்த கலர் அவங்க வச்சுக்கவே இல்லை. கலர் செம்மையாக இருக்கும். பிளாக் கலர் பேண்ட்டு இது போட்டு சொல்கிறோம் பாரு, நல்லா இருக்குமா அது? இதான் நம்ம எடுத்துருக்கிறது. 2 ஃபேண்டு 3 ஃபேண்டா? 3 பேண்ட், 3 ஃபேண்டு 2 சட்டை எடுத்துருக்கியா? 2 ஒயிட் ஷர்ட் ஒன்று, இந்த கலர் ப்ளூ கலரு, அப்புறம் மெரூனு, பிளாக்கு, ஆஷ் கலர். போட்டாச்சிங்கன்னா துவைக்க முடியல, ரொம்ப ஹார்டாக இருக்குது. இது லைட்டாக இருக்குது, ஃபார்மல் ஃபேண்ட் அப்படி தான் இருக்கும். டக்குன்னு வாஷ் பண்ணிடலாம். அதுக்காகவே சீக்கிரம் வாஷ் பண்ணிடலாம். இந்தாங்க பில் போட்டுருங்க. அப்பா ஒரு வழியா முடிஞ்சிடு. எனக்கு ரொம்ப திருப்தி. உனக்கு எடுத்தாச்சுல, அது எனக்கே அதான் ஊற்றிட்டே இருந்துச்சு. இங்கே ஷாப்பிங் வர பிளானே இல்லைங்க. திடீர்னு சரி ஒரே கலர் சட்டையை எங்கே பார்த்தாலும் போட்டுட்டு, இந்த வெள்ளை, இந்த நம்ம பர்த்டேக்கு எடுத்தது, இதை தான் போட்டுட்ருக்கானா. பிடிச்சா மாதிரி 2 சட்டை எடுத்துகிட்டு 3 பேண்ட் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அதுவே எனக்கு ரொம்ப திருப்தி. ஏன்னா அந்த வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, அந்த பேண்ட்டு சூப்பராக இருக்குது.